இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனடாவில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி வீடுங்களுக்கு நம்ம குடி போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த ஹவுஸ் ஓனர்ஸ் கண்டிப்பாக பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடுங்கள்லாம் $4,00,000 இருந்து $5,00,000 கிடைக்கும். ஆனால் வின்டர் டைமில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனடாவில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே கனடாவில் நியூ கமர்ஸாக வரவங்க ஃபஸ்ட்டு எந்த மாதிரி வீட்டில் தங்குறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க அடுத்த ஸ்டெப்பாக அவங்க சொந்த வீடு வாங்குகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த வீடை வாங்குறது நல்லது, எங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறது, அவங்க வீடு வாங்குகிற ஜேர்னியை அப்படின்றதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைப் ஆஃப் வீட்டில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றியும், அந்த வீடுங்களோட ப்ரைஸ் பாயிண்ட்டு, அதே மாதிரி ரெண்ட்டுக்கு போனால் அந்த டைப் ஆஃப் வீடெலாம் எவ்வளோ ரூபாய்க்கு ரெண்ட்டுக்கு வருது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே போய் இந்த ஊரில் இருக்க எல்லா வீடையும் சுற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த கேட்டகரியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காண்டோமினியம் இல்லாட்டி காண்டோ, நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணுன்னா அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் மோஸ்டானதை ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் ஓன் பண்ணுவாங்க. அவங்க நம்மள்ட்ட நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நான் முதல்ல இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுக்கும்போது அவங்க என்கிட்டருந்து கேட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயர் டீட்டெயில் கேட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரெண்ட்டுக்கு இருந்த அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட இருந்து லெட்டர் கேட்டாங்க. ஒருவேளை நீங்கள் நியூ கம்மராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ இதை ரெண்டுத்தையுமே சமாளித்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனாலவே பெரும்பாலான பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட்ஸை ரெண்ட் பண்ணுவாங்க. அந்த பேஸ்மெண்ட்டை ரெண்ட் பண்ணுறது ப்ரைவேட்டில் இருக்கவங்க தான் ரெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ரெண்ட்டுக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேஸ்மெண்ட் ரெண்ட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் அப்புறமா பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி வீடுங்களுக்கு நம்ம குடி போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த ஹவுஸ் ஓனர்ஸ் கண்டிப்பாக பண்ண சொல்லுவாங்க. அதில் முதல் ஒன்று என்னென்னா டெனன்ட் இன்சூரன்ஸ். அதாவது நீங்கள் தங்க போகிற வீட்டுக்கு நீங்கள் தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஒருவேளை ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த டெனன்ட் இன்சூரன்ஸை வச்சு கிளைம் பண்ணிப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு நீங்கள் டெனண்ட்டாக போகும்போது ஹவுஸ் ஓனர் நேமில் இருக்கும். நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை உங்கள் நேமுக்கு மாற்றிக்கணும். ஒவ்வொரு மாதமும் உங்கள் பேரில் தான் எலக்ட்ரிசிட்டி பில் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் அதை கட்டிக்கணும். நம்ம ஊரில் ஒரு சில வீட்டில் பண்ணுற மாதிரி மீட்டருக்கு மேலே காசு வாங்குறது அந்த இதெல்லாம் இருக்காது. டைரெக்டாக உங்கள் நேம்லேயே பில்லு ஜென்ரேட் ஆகும், நீங்களே பே பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸு. நம்ம ஊரில் 12 மாதம் அட்வான்ஸ் கேட்பாங்க பொதுவாகவே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே அரை மாதம் அட்வான்ஸ் தான். நம்ம ஊரில் எப்படி நம்ம வீடை காலி பண்ணும்போது என்னென்ன டேமேஜ்லாம் இருக்குது, ரீபெயிண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம அட்வான்ஸில் இருந்து கழிப்பாங்களோ, அதே மாதிரி இவங்களும் நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க. அவங்க எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரீபெயிண்ட் பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடும்போதே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெக்கேட் பண்ணும்போது கார்பெட் கிளீனிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அக்ரிமெண்ட்டில் ஹவுஸ் கிளீனிங், கார்பெட் கிளீனிங் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஹவுஸ் ஓனர்கிட்டையே அதை க்ளீன் பண்ண சொல்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனு. அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கான சார்ஜஸை நம்மளோட அட்வான்ஸ்லேருந்து கழிச்சிட்டு நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியிலேருந்து ஆளை வர வச்சு வீடு எல்லாத்தையும் கார்பெட்டு வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவாங்க. பட் அதை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது ஹவுஸ் ஓனருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா அவங்க திருப்பியும் நம்மள்கிட்ட இருந்தே சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 2 வாட்டி பே பண்ணுற மாதிரி ஆயிரும். இதுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஓனரையே க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு அவங்களையே நம்ம ரெண்டில் இருந்து கழிக்க சொல்கிறது தான் பெட்டரான ஆப்ஷன்.
இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம குடி போனதுக்கப்புறம் முதல்ல ஒரு 15 டேஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த 15 டேஸ்க்குள்ளே அந்த வீட்டில் ஏதாச்சும் டேமேஜஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணிடணும். அந்த 15 டேஸ்க்குள்ளே நம்ம ரிப்போர்ட் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா அந்த டேமேஜை நம்மளோட டேமேஜாக கன்சிடர் பண்ணி நம்ம தான் அதுக்கு பே பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்குள்ளேயே என்னெல்லாம் ஒர்க் ஆகுது என்னெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்றத அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணிடணும். நான் இருக்க ஊரில் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா $1,800 $2,000 ஒரு டீசெண்டான கம்யூனிட்டியில் 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுக்க முடியும். இதுவே நீங்கள் சொந்தமாக வாங்கணும் அப்படின்னா ஒரு $1.5 lakhs $2.5 lakhs நல்ல அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஹவுசஸ் இல்லாட்டி ரோ ஹவுசஸ். இந்த மாதிரி வீடுங்கள்லாம் பொதுவாகவே 4-5 வீடுங்க சேர்ந்த மாதிரி இருக்கும். இதில் சென்டரில் இருக்க வீடுங்கள்லாம் கொஞ்சம் சைஸ் வைஸ் சின்னதாக இருக்கும். ஓரத்தில் இருக்க வீடுங்க கொஞ்சம் சைஸ் வைஸ் பெருசாகவே இருக்கும். இதில் ஓரத்தில் இருக்க வீட்டில் தான் அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வீட்டிலலாம் ஓரத்தில் இருக்க வீடுங்களுக்கு சைடில் ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால இங்கே குடியிருக்கவங்க பின்னாடி போகணும் அப்படின்னா சைடில் இருக்க ஸ்பேஸை யூஸ் பண்ணி டைரெக்டாக பின்னாடி போயிட்டோ இல்லாட்டி பின்னாடி இருந்து முன்னாடியே வர முடியும். இதுவே நீங்கள் சென்டரில் இருக்க வீட்டில் வாழ்கிறீங்க அப்படின்னா முன்னாடியிலேருந்து பின்னாடியோ இல்லாட்டி பின்னாடியிலேருந்து முன்னாடியோ வரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு கதவை திறந்துட்டு தான் இந்த இதை பண்ண முடியும். இல்லாட்டி மொத்தமாக அந்த காம்ப்ளெக்ஸே சுற்றி தான் பின்னாடியோ இல்லாட்டி முன்னாடியோ போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டவுன் ஹவுசஸில் எல்லாமே பேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த பேஸ்மெண்ட்ஸு பொதுவாக பில்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு அடிஷ்னலாக காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேர் இந்த மாதிரி பேஸ்மெண்ட்ஸுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் வச்சு அதை தனி போர்ஷனாக ரெண்ட்டுக்கு விட்டுருவாங்க. சில பேர் அதை அவங்களோட யூஸுக்காகவே யூஸ் பண்ணிப்பாங்க. நியூ கமர்ஸாக வரவங்க இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுக்கிறது கொஞ்சம் சீப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஓனர்ஸே ரெண்ட் பண்ணுறதுனால நம்மளால் ஈஸியாக இந்த ப்ராப்பர்ட்டிஸை ரெண்ட் பண்ண முடியும். பேஸ்மெண்ட்டை ரெண்ட் பண்ணுறதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் குளிர் ரொம்பவே அதிகமாக இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரை விட. அதனால இந்த பேஸ்மெண்ட்டை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் குழந்தைங்கள வச்சுட்டு வாழ்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு விண்டோஸ் கம்மியாக இருக்கும், சூரிய வெளிச்சம் உள்ளே வரதும் கம்மியாக இருக்கும். ஸோ பேஸ்மெண்ட்டில் குழந்தைங்களோட இருக்கவங்க போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. டவுன் ஹவுசஸ்லேயே 2 டைப் ஆஃப் டவுன் ஹவுசஸ் இருக்கும். ஒரு சில டவுன் ஹவுசஸில் இந்த மாதிரி பார்க்கிங் கெராஜ் வந்து உங்கள் வீட்டோட அட்டாச்சாக இருக்கும். ஒரு சில டவுன் ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பேடுன்ட்டு தனியாக வீட்டில் இருந்து டிட்டாச்சாக இருக்கும். இந்த பார்க்கிங் பேடுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு சிமெண்ட் கான்க்ரீட் தளம் மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த பார்க்கிங் பேட் மேலே ஒரு கராஜ் கட்டணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பின்னாடி கட்டிக்கலாம். நான் இருக்க ஊரில் இந்த மாதிரி வீடுங்கள்லாம் $4 லட்சம் இருந்து $5 லட்சம் கிடைக்கும். இதுவே நீங்கள் ரெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்லாம் வந்து ஒரு $900,000 எடுக்க முடியும். மேலே இருக்க போர்ஷனை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு $2,500 கிட்ட ஆகும். ஃபஸ்ட் டைம் வீடு வாங்குறவங்க இந்த மாதிரி வீடை கன்சிடர் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இந்த மாதிரி வீட்டில் வாழும்போது தான் நம்மளுக்கு தனி வீட்டில் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான செலவுகள் வரும், என்னென்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்றத நம்மளால் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி வீட்டில் வாழும்போது நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃப்யூச்சரில் ஒரு பெட்டரான வீடை நம்மளால் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் இல்லாட்டி ட்ரைப்ளெக்ஸ். இந்த மாதிரி வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே 4-5 வீடுங்க இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டைரெக்ஷனில் கதவுங்க இருக்கும். பேசிக்கலி வந்து ஒரு ஸ்பைரல் மாடலில் தான் இந்த வீடுங்கள்லாம் கட்டியிருப்பாங்க. இந்த வீட்டில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பக்கத்து போர்ஷனில் இருக்கவங்க லவுட் வால்யூமில் ஏதாச்சும் கேட்குறாங்க, இல்லாட்டி அவங்க வீடு கொஞ்சம் சத்தமாக இருக்குது அப்படின்னா, அது பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். இதனாலவே இந்த மாதிரி இருக்க வீடுகளில் குழந்தைங்க வச்சுருக்கவங்க பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இங்கே ஒரு சில கம்யூனிட்டிஸு சீனியர் ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கோ இல்லாட்டி ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்களுக்கோ ரெண்ட்டுக்கு வீடு தரமாட்டாங்க. ஏன்னா, அங்கே தங்குறவங்க எல்லாருமே வயசானவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் சவுண்ட்லாம் கம்மியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி வீடுங்களெல்லாம் ஒரு 2,50,000 லட்சத்துக்குள்ளே நம்மளால் வாங்கிக்க முடியும். அதுவே ரெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வீடுங்களை ஒரு $2,000 to $2,500 ரெண்ட்டுக்கு எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வீடு செமி டிட்டாச்டு ஹோம்ஸ். இந்த மாதிரி வீடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே 2 வீடு ஒட்டுனாப்பில் இருக்கும். இது பேசிக்கலாக 2 ஓனர்ஸ் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீட்லேயும் பேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்டை டவுன் ஹவுஸ் மாதிரி ரெண்ட்டுக்கு விடுறவங்களும் இருக்காங்க, ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதுவும் டவுன் ஹவுசஸ் மாதிரியே தான். ஒரு சில வீடுகளுக்கு அட்டாச்டு கேரேஜ் இருக்கும், ஒரு சில வீடுகளுக்கு கேரேஜ் இருக்காது, தனியாக பார்க்கிங் பேடு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வீடெலாம் இங்கே விலைக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு $6,00,000 கிட்ட ஆகும். அதுவே ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு $3,000 to $3,500 கேட்பாங்க. பொதுவாக பெரிய குடும்பமாக இருக்கவங்க தான் இந்த மாதிரியான வீடெல்லாம் இங்கே ரெண்ட் பண்ணுவாங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிறது சிங்கிள் ஃபேமிலி ஹோம். இந்த மாதிரி வீடெலாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே 4 இல்லாட்டி 5 பெட்ரூம் ஹவுசஸாக தான் இருக்கும். இதில் இருக்க எல்லா வீட்லேயுமே பேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி அட்டாச்டு கேரேஜும் இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி நிறைய பேக்யார்ட் ஸ்பேஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு பின்னாடி வந்து சம்மர் டைமில் வெஜிடபிள்ஸ் இல்லாட்டி பிளான்ட்ஸ் ஏதாச்சும் க்ரோ பண்ணுறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ட்ரைவே பெருசாக இருக்கும். இதில் உங்களுக்கு நிறைய கார் நிப்பாட்டி வச்சுக்க முடியும். ஆனால் வின்டர் டைமில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்னோவை கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதனால் ஸ்னோவை கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு சில பேர் வந்து ப்ரைவேட்டாக கம்பெனிஸுக்கு வின்டர் டைமில் கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து உங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்னோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வீடுங்கள்லாம் பொதுவாகவே $8,00,000 கிடைக்கும். உங்களோட வீடு சைஸை பொறுத்து விலையும் ஏறிக்கிட்டே போகும். உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், பெரிய பேக்யார்டு இல்லாட்டி சைடில் நல்ல ஸ்பேஷியஸான இடம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வரும். பொதுவாக ரொம்ப பெரிய வீடாக இருந்தால் அது $1 மில்லியன் போயிடும். இந்த மாதிரி வீடு நல்ல பெரிய குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கனடாவில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த வீடுங்களில் நீங்கள் எந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லாட்டி கனடாவை பற்றினா வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பற்றி நான் பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Michael.